ஒரு மாணவிக்கு ஒரு 1500 ரூபா அவங்க எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக விசாரணை மேற்கொண்டோம். இந்த விசாரணை வந்து மதியம் 2 மணியில இருந்து 4 ஹவர் அவங்களுக்கு அந்த மாணவியை வந்து அவங்கள வந்து விசாரணை மேற்கொள்றதுக்கு என்ன மிகப்பெரிய ஒரு தீவிரவாதியா இல்ல பல கோடிகளை வாரி சுருட்டிட்டாங்களா? அப்ப அந்த விசாரணை மேற்கொண்டதுனால இவங்களுக்கு வந்து ஒரு உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்திருக்குன்னு சொன்னா அப்ப எவ்வளவு பெரிய அழுத்தத்தை அவங்க கொடுத்திருப்பாங்க. ஆனா அதுக்கு பின்னால வேற ஒரு காரணம் இருக்கு. நீ என்ன அந்த பையனை லவ் பண்றியா, கூட்டிட்டு ஓட போறீங்களா, இது பண்ண போறீங்களா, உங்க அம்மா வர வச்சு நான் வந்து சொல்ல போறோம். அப்ப இதை அவங்க வந்து டாமினேட் பண்ணி கோடிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து மிக பெரிய ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா இந்த ஆடியோல வெளியிட்டார் பாத்தீங்களா, அந்த கூட இருந்த அந்த சக மாணவன், அந்த மாணவன் அந்த ஃபர்ஸ்ட் விசாரணைக்கு போயிருக்கான், போயிட்டு வெளியிலே வந்து இருந்திருக்கான். அவன் ஒரு 6 ஸ்டெப் இறங்கினது பிறகுதான் இந்த மாணவி வந்து மேல இருந்து குதிச்சிருக்கா அப்படின்னு இந்த பையனோட ஆடியோ வந்து ஒன்று வெளியே வரதை நம்ம பார்த்திருக்கலாம். கனிமொழி முதல்வர்ங்கிறது ரொம்ப கடுமையா நடந்துகிட்டாங்க, ரொம்ப அந்த பொண்ணை வந்து ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆடியோ அந்த பதிவை வந்து நம்ம வந்து நல்லா கேட்க முடியுது. அப்ப நீங்களே என்ன எதிர்த்து என்னட்டு பேசுறீங்க, நீங்க பேசுறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது அப்படின்னா அவங்க என்ன தகுதியை எதிர்பார்க்கிறாங்க? 3ஆம் ஆண்டு மாணவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாணவிகளே வந்து தெளிவா சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாணவிகளுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, எங்களை இந்த மாதிரி தான் வந்து அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க, அவங்க வந்து மோசமா வந்து எங்களை வந்து நடத்துவாங்க, மீறி கேள்வி கேட்ட எங்களை வந்து தேர்வுல வந்து ஃபெயில் ஆக்கிற மாதிரியும் எங்களுக்கு இன்டர்னல் மார்க் போடாம இந்த மாதிரி ஒரு மிரட்டல் அவங்க கொடுக்கிறது. கல்லூரிக்கு வந்து ஃபீஸ் கட்டணம் கட்டல அப்படின்னு சொன்னா உடனே மெசேஜ் அனுப்புறீங்கல்ல, அப்படி இருக்கிற சூழல்ல எப்படி என் பொண்ணுக்கு வந்து நீங்க விசாரணை மேற்கொள்ளும் போது எனக்குள்ள நீங்க தகவல் கொடுக்கணும்? FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட காந்தியவாதி சசிபெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் ஒருங்கிணைப்பாளர் வி சுந்தர் சார் தான் இருக்காரு. அவரோட பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். ஆக்சுவலா இப்போ வந்துட்டு ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த சிறார்களுக்கு எதிரான வன்முறைகள் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. டே டு டேல நம்ம நிறைய நியூஸ் பார்த்துட்டே இருக்கோம். என்ன காரணம் சார் இவ்வளோ அதிகமாக? குறிப்பாக இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் வந்து மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சில உயிரிழப்புகளும் பலவித அசம்பாவிதங்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. சமீபத்தில் கோயம்புத்தூரில் நடந்த அந்த ஒரு இந்துஸ்தான் பாராமெடிக்கல் அந்த கல்லூரியில் பயின்ற 1ஆம் ஆண்டு மாணவி அனுப்பிரியா அவர்களுடைய அந்த உயிரிழப்பு தமிழகத்தில் இன்றைக்கி ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இந்த நேரத்தில் அனுப்பிரியா குடும்பத்தினருடைய தாயாருக்கும் அவருடைய சகோதரர் குருபிரசாத் மற்றும் உறவுகளுக்கு காந்தியவாதி சசிபெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகளின் சார்பாக ஆறுதலையும் ஆதரவையும் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். அனுப்பிரியா என்கிற மாணவி வந்து அந்த கல்லூரியில் வந்து 1ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவி. கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி அந்த மாணவி வந்து அந்த அந்த மருத்துவமனையில் அங்கே உள்ள அந்த ட்ரைனிங் பாயிண்டில் இருக்கும் பொழுது 4வது மாடியில் வந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக இந்த செய்தி பரபரப்பாக இந்த சில தினங்களாக வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. அது என்ன மாதிரி ஏன் அப்படி நடந்தது அப்படிங்கிறத அந்த நடப்பு அந்த செய்தி தகவல்களையும் அங்கே உள்ள நபர்கள் மூலமாக அதை விசாரிக்க மேற்கொள்ளும் பொழுது இதுக்கு காரணம் வந்து ஒரு 1500 ரூபா வந்து அங்கே வந்து திருட்டு போயிருக்குது. அப்போ அதனால வந்து இந்த மாணவியை வந்து அந்த கல்லூரி முதல்வர் மற்றும் அங்கே கல்லூரி ஆசிரியர்கள் இந்த மாணவியை கூப்பிட்டு விசாரணை மேற்கொண்டதுனாலையும் அதனால வந்து இந்த மாணவி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து தகவலாக வந்திருக்குது. இங்கே நம்ம வந்து இதை கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்க வேணும். ஒரு மாணவிக்கு ஒரு 1500 ரூபா அவங்க எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக விசாரணை மேற்கொண்டோம். இந்த விசாரணை வந்து மதியம் 2 மணியில இருந்து ஒரு 4-5 மணி நேரம் சொல்கிறாங்க, 4 மணிக்கு மேலே நடந்தது. அவ்வளோ நேரம் பண்ணுறது அளவுக்கு இவங்க யாருக்கு முதல்ல அவங்களுக்கு அந்த ஒரு அதிகாரத்தை கொடுத்தது? இந்த மாதிரி வந்து ஒரு 4 ஹவர் அவங்களுக்கு அந்த மாணவியை வந்து கூட்டி வச்சு அவங்கள வந்து விசாரணை மேற்கொள்றதுக்கு என்ன மிகப்பெரிய ஒரு தீவிரவாதியா இல்லை பல கோடிகளை வாரி சுருட்டிட்டாங்களா? ஆனால் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. அந்த மாணவி வந்து அந்த நேரத்தில் வந்து எக்ஸாம் ஒரு தேர்வு எழுதிக்கிட்டு இருந்ததாகவும் அந்த நேரத்தில் அந்த மாணவியை வந்து அழைச்சி கொண்டு போய் ஒரு அறையில் வச்சு அந்த கல்லூரி முதல்வர் வந்து மணிமொழி என்பவர்னு சொல்கிறாங்க, அவங்க அப்புறம் அவங்க அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய ஸ்டாப்பு அவங்க ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு 5 நபர்களுக்கு மேலே வந்து இந்த மாணவியிடம் வந்து கடுமையாக விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார்கள் என்கிற ஒரு பதில் வந்து ஒரு தகவல் நமக்கு தெரிகிறது. இதுக்கு பின்னால் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால்
என்ன மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள் வருது அப்படிங்கிறது அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மாணவர்கள் எல்லாம் ஒரு கொந்தளிப்போட வந்து இவங்கள் மீது பலவித குற்றங்களை வந்து அவங்க சுமத்துறாங்க. எப்படின்னு சொன்னா, இந்த மாணவி 1ஆம் ஆண்டு மாணவி, ஒரு 18 19 வயது தான் அந்த மாணவிக்கு வயது இருக்கும். இந்த சூழலில் வந்து அந்த மாணவிக்கு வந்து பயிற்சிகளுக்காக வந்து அதே அந்த கல்லூரியை சார்ந்த மருத்துவமனைகளுக்கே வந்து இந்த மாணவியை வந்து அங்கே அனுப்பியிருக்கிறாங்க. அப்படி அனுப்பியிருக்கிற அந்த சூழலில் வந்து அங்கே அந்த பணம் வந்து ஒரு மாணவியுடைய பணம் 1500 தொலைந்து போனதாகவும், அதே அந்த அவர்களிடம் வந்து புகார் சொன்னதுக்காக இவங்களை வந்து கூட்டிக் கொண்டு போய் விசாரித்தோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த விசாரணை மேற்கொண்டதுனால இவங்களுக்கு வந்து ஒரு உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்திருக்குன்னு சொன்னால், அப்போ எவ்வளோ பெரிய அழுத்தத்தை அவங்க கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னால் வேற ஒரு காரணம் இருக்குது. அதுதான் நம்ம சுட்டி காட்ட வேண்டியது இருக்குது. எப்படின்னு சொன்னால், அந்த மாணவி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாணவியும் அவங்களுடைய அந்த ஒரு மாணவர் வந்து அங்கே வந்து ஒரு சில ரொம்ப நண்பருங்கிற முறையில், சக வகுப்பு மாணவன்கிற முறையில் ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்போ இதை அவங்க வந்து டாமினேட் பண்ணி கோடிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து மிக பெரிய ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. நீ என்ன அந்த பையனை லவ் பண்ணுறியா, கூட்டிகிட்டு ஓட போகிறீங்களா, இது பண்ண போகிறீங்களா, உங்கள் அம்மாவை வர வச்சு நான் வந்து சொல்ல போகிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தையும் மிகப்பெரிய ஒரு வேதனையும் மன உளைச்சலையும் அவங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதுதான் அங்கே நம்ம வந்து ரொம்ப ஆழமாக நம்ம வந்து அதை யூகிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த மாணவனே வந்து அது ஒரு ஆடியோ வந்து சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. அன்னைக்கு வந்து அந்த மாணவியை வந்து மறித்து அந்த மருத்துவமனையில் இருந்த சூழல்ல நிர்வாகத்திலிருந்து இல்லை மற்ற யாருமே வரவில்லை, அந்த கல்லூரி முதல்வர்களோ ஆசிரியர்களோ யாருமே வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள்லாம் குதிச்சு போயிருந்தாங்க. அப்போ அந்த இருக்கிற அந்த சூழல்ல இந்த முதல்வர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, மணிமொழி, மற்ற அந்த விசாரணை மேற்கொண்ட ஒரு 2 ஆசிரியர்கள் உட்பட 3 பேர் வந்து அந்த மாணவர்களை இவங்க காவல்துறையினுடைய அந்த அழைப்பின் பிரகாரமாக வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில் அவங்க கொடுக்கும் பொழுது அவங்க பலவித முரண்பாடுகள் தெரியுது. நாங்கள் வந்து சாதாரணமாக தான் வந்து ஒரு மாணவனை வந்து விசாரித்தோம், வீட்டுக்கு எனக்கு வந்து விசாரணைக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, அது வந்து அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாப்பு தான் விசாரணை மேற்கொண்டாங்க, என்னுடைய மாணவங்கிற முறையில் வந்து நான் அந்த விசாரணையில் போய் கூட இருந்தேன், நான் எதுவுமே பேசலை, நான் கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆடியோவில் வெளியிட்டார் பார்த்தீங்களா, அந்த கூட இருந்த அந்த சக மாணவன், அந்த மாணவன் அந்த ஃபர்ஸ்ட் விசாரணைக்கு போயிருக்கிறான், போயிட்டு வெளியிலே வந்து இருந்திருக்கிறான், அவன் ஒரு 6 ஸ்டெப்பு இறங்கினது பிறகுதான் இந்த மாணவி வந்து மேலே இருந்து குதிச்சிருக்கான் அப்படின்னு இந்த பையனுடைய ஆடியோ வந்து ஒன்று வெளியே வரதை நம்ம பார்த்துருக்கலாம். அப்போ அந்த மாணவனுடைய அந்த ஆடியோ வெளியிட வச்சு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இந்த மணிமொழி முதல்வருங்கிறது ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டாங்க, ரொம்ப அந்த பொண்ணை வந்து ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆடியோ அந்த பதிவை வந்து நம்ம வந்து நல்லா கேட்க முடியுது. அப்போ நீங்களே என்ன எதிர்த்து என்னட்டு பேசுறீங்க, நீங்க பேசுறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது அப்படின்னா அவங்க என்ன தகுதியை எதிர்பார்க்குறாங்க? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றாங்க. அந்த மாணவி எங்க அம்மாட்ட சொல்லாதீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை வெளிப்படுது. சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க இன்னொரு வார்த்தை, நீங்க வேண்டாம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க மேடம் அப்படிங்கிற அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்க வந்து ஒருவேளை வந்து அவங்க எடுத்திருந்தாங்கன்னு சொன்னா அது சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. சரி, இருந்தாலும் சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்க எடுக்க அப்படின்னு சொல்லும்போது எங்க அம்மாட்ட சொல்லாதீங்கன்னு சொன்னா, இந்த அம்மா வந்து அந்த திருட்டு 1500 ரூபா அதுதான் இங்க பேசப்படுது தவிர, அதுக்கு பின்னால் வந்து இந்த மாணவிகளை வேற மாதிரி இவங்க அச்சுறுத்தலும் ஒரு தேவையில்லாத ட்ராச்சலும் கொடுத்துருக்குறாங்க. உங்க அம்மாட்ட நான் சொல்லிடுவேன், ஏன்னா அந்த பையன்கிட்ட வந்து ரொம்ப ஓவரா கொஞ்சம் பிளாஸுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா, வேணா லவ் பண்ணுறீங்களா, ஓட போகிறீங்களா, ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்களா, இந்த மாதிரி ஒரு டாமினேட் தான் அந்த பிள்ளைகளுக்கு அவங்க ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க மாணவிகளுக்கு. இதை குறிப்பாக மற்ற மாணவிகளும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஏற்கனவே அந்த பயிலக்கூடிய 3ஆம் ஆண்டு மாணவர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாணவிகளே வந்து தெளிவாக சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாணவிகளுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, இவங்க எங்களை இந்த மாதிரி தான் வந்து அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க, அவங்க வந்து மோசமாக வந்து எங்களை வந்து நடத்துவாங்க, மீறி கேள்வி கேட்டால் எங்களை வந்து தேர்வில் வந்து ஃபெயில் ஆகிக்கிற மாதிரியும் எங்களுக்கு இன்டர்னல் மார்க் போடாமல் இந்த மாதிரி ஒரு மிரட்டல் அவங்க கொடுக்கறது, இப்படி ஏகப்பட்ட ஒரு மன அழுத்தத்தையும் மன உளைச்சலையும் தான் வந்து இந்த மாணவர்களுக்கு அவங்க ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மாணவர்களை வந்து எதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி கல்லூரி நிர்வாகத்தில், அதுவும் தனியார் கல்லூரி நிர்வாகத்தில் வந்து நம்ம போன்ற சாமானிய ஏழை குடும்பங்களாம் சேர்க்கிறாங்க? நம்ம பிள்ளைகளுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு கல்வி முறைங்கிறது நல்லா ஒரு கிடைக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதிகமான அந்த பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடிய சூழலில் கடனையோ இல்லை நகை நட்டு அடகமானம் வச்சு கூட வந்து வட்டிக்கு பணத்தை கடனை வாங்கி வந்து இந்த பிள்ளைகளை வந்து இந்த சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. இந்த கல்லூரியில் வந்து 1.5 லட்சம் ரூபா வாங்குறாங்க, டொனேஷன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குடும்பம் வந்து ஒரு சாமானிய குடும்பம். அந்த அம்மா
அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு அப்பா இல்லை. அந்த அதாவது இப்போ அந்த வேற உயிரிழந்தாங்கல்ல, ஒரு அண்ணா மட்டும். அவங்க ஒரு அண்ணன் இருக்கிறாப்புல, அவங்க அப்பா இல்லை. அந்த அம்மா வந்து ஒரு துப்புரவு தூய்மை பணியில அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சாமானிய குடும்பமா இருக்கும். அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு திருவண்ணாமலை மாவட்ட பகுதியை சேர்ந்திருக்கிறவங்க இந்த பிள்ளைய வந்து எப்படியாவது படிச்சு கரை ஏற்றணுங்கிறதுக்காக தனக்கு தகுதிக்கு மீறி வந்து பொருளாதாரத்தை கடன் உடனே வாங்கி இந்த பிள்ளைய வந்து படிக்க வைக்க அனுப்பியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழல்ல அந்த அம்மாவே வந்து நேத்து கொடுக்கப்பட்ட ஒரு பேட்டியில கூட அவங்க முறையிடுறாங்க. பணம் பள்ளிக்கு கல்லூரிக்கு வந்து ஃபீஸ் கட்டணம் கட்டல அப்படின்னு சொன்னா உடனே மெசேஜ் அனுப்புறீங்கல்ல. அப்படி இருக்கிற சூழல்ல எப்படி என் பொண்ணுக்கு வந்து நீங்க விசாரணை மேற்கொள்ளும் போது எனக்குள்ள நீங்க தகவல் கொடுக்கணும். நீங்க எப்படி என் பொண்ணை வந்து தனியா வந்து கூட்டி கொண்டு போய் வச்சு 5 மணி நேரம் 6 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டீங்க? எதுக்காக அப்படி விசாரிச்சீங்க? நான் இல்லாம எப்படி என் பொண்ணை நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் விசாரிக்கலாம் என்னிடம் சொல்லாம? அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க நியாயமா அவங்க தொடுக்கிறாங்க. 2வது, அந்த மாணவி குதிச்ச பிறகு அவங்க வீட்டுக்கு தகவல் கொடுக்கப்பட்டதுல பல முரண்பாடுகள் இருக்குது. அதே நேரத்துல அவங்க வந்து அந்த பாப்பா உயிர் இழந்த நேரத்திலேயே வந்து அந்த மருத்துவமனையில வச்சு அவங்க சிகிச்சை மேற்கொண்டோம்னு சொல்றாங்களே தவிர அதுலயும் நேரம் கடத்தப்பட்டு இருக்குது. அவர் உயிர் போயிருச்சு, இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கோவை அரசு மருத்துவமனைக்கு அந்த அனுப்பிரியாவுடைய சடலத்தை வந்து உடலை வந்து கொண்டு போயிருக்கும் பொழுது அந்த கல்லூரி நிர்வாகத்திலிருந்து யாருமே ஒரு ஆளு கூட போகவில்லை. அதுதான் அந்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தி இருக்குது. அந்த கோவை அரசு மருத்துவமனையில அந்த மாணவர்கள் 3 ஆண்டுகள் சேர்ந்த அந்த மாணவர்கள் நின்றாரு பாத்தீங்களா, மாணவிகள் உட்பட எல்லாருமே அந்த சீருடைகளோட நிற்க பார்த்திருக்கலாம். அப்ப அவர்களுக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும். அப்ப இதுக்கு முன்னாடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வலிகளும் அந்த உளைச்சல்களும் தான், மன உளைச்சல்களும் தான் அவர்கள் அந்த மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து தனக்கு ஏற்பட்ட அந்த இழப்புகளையும் இந்த மாணவியினுடைய அந்த உயிரிழப்பை வச்சு தன்னுடைய இழப்பாக அவங்க பேசியிருக்கிறாங்க. ஒரு ஆளு கூட இங்க வரல, ஒரு அனாதை பணமாக வர வந்திருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அதே மாதிரி அந்த குடும்பத்தார் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த குடும்பத்தார் வந்து அதன் பிறகு அவங்களுடைய ஒப்புதல் பிரகாரமாக தான் வந்து அங்கு போஸ்ட்மார்டம் நடந்து பிறக்கணும். அதுவும் கிடையாது. அவங்க காவல்துறை வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கோ பாதிக்கப்பட்டவங்களுக்கோ பாதுகாப்பு கொடுக்கறதுக்கோ இல்லை ஒரு ஆதரவா நிற்கிறதுக்கோ நடைமுறைப்படுத்தாம யாரு வந்து இந்த இதுக்கு காரணமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு வேலையை தான் செஞ்சிருக்கிறாங்க. இவங்களை அச்சுறுத்தி இருக்கிறாங்க, மிரட்டி இருக்கிறாங்க. இந்த இறந்த மாணவியினுடைய உடல் வந்து ஸ்மெல் வந்துடும், பாடி ஸ்மெல் வந்துடும், சீக்கிரம் நீங்க உடலை வாங்குங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டி கையெழுத்து வாங்கி அவங்க உடலை வந்து ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பிவிட்டதாக அவங்களே வந்து புலம்புறாங்க. என்னை மிரட்டியே இது பண்ணிட்டாங்க, எங்கள்கிட்ட எந்த ஒரு முன்ன ஒரு அனுமதி கையெழுத்து வாங்கல, போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுது எங்களுக்கு யாருமே இல்லையா, இங்கே எங்களுக்கு எதுவும் வந்து நீதி கொடுக்கறதுக்கு யாருமே எங்களுக்கு இல்லையா, நாங்கள் தனியாக இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு அந்த மாணவனுடைய சகோதரன் அவங்களுடைய தாயார் உட்பட புலம்புறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு சூழலா இருக்குது. கண்டிப்பா சார். ஆக்சுவலா இப்போ இந்த மாணவியோட விஷயமா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த பென்சிலுக்காக அருவா எடுத்து வெட்டின விஷயமா இருக்கட்டும், இல்ல இன்னும் ஒரு ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் ஒரு மாணவிய வந்துட்டு அவரோட ஆசிரியர் கண்டிக்கிறாங்க அப்படின்றத தாண்டி, ஒரு பேரண்ட்ஸ் கண்டிக்கிறாங்க அப்படின்றத தாண்டி, சத்துணவுல வேலை பார்க்குற ஒருத்தங்க வந்துட்டு ஒரு 5வது படிக்கிற ஒரு சின்ன சிறுவனை வந்துட்டு சாப்பாடுக்காகவோ இல்ல வேற விஷயங்களுக்காகவோ போட்டு அந்த அளவுக்கு அடிக்கிறாங்க. அந்த வீடியோக்களை வெளியாகி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு வன்முறை இப்ப அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன சார்? அது தொடர்ச்சியாக இப்ப நீங்க சொன்னது போல வந்து எடுத்தோம்னு சொன்னா, கடந்த இதுவும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்குணம் என்கிற ஒரு பகுதியில் வந்து குள்ளக்கரை அப்படிங்கிற ஒரு ஊராட்சியில் 5ஆம் வகுப்பு வரை உள்ள ஒரு ஆரம்ப பள்ளியில் அந்த பள்ளியில் பயின்ற ஒரு மாணவன், அந்த மாணவன் வந்து சத்துணவுல போய் எனக்கு முட்டை எங்க அப்படின்னு கேட்டதுக்காக அந்த சத்துணவு பணியாளராக இருந்த 2 பெண்மணிகள் அந்த மாணவனை இது தொடப்பான் எதுல அடிக்கிறாங்க, தொடப்பான்ல கொண்டு போய் அது வகுப்பறைக்குள்ள ஆசிரியர் இருக்கிற அந்த சூழலையும் மாணவர்கள் இருக்கிற அந்த சூழலையே போய் அவங்க போய் அடிக்கிறாங்க. அது மிகப்பெரிய வந்து அந்த நம்முடைய பார்வைக்கெல்லாம் வந்த பிறகு அவங்கள மறுபடி சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கிறதாக நாங்கள் விசாரிக்க மேற்கொண்டது பிறகு எங்களுக்கு தகவல் கிடைச்சது. இதுக்கு முன்னே வந்து பார்த்தோம்னா நம்ம பாளையங்கோட்டை பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு தனியார் பள்ளி, அந்த தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் சக மாணவனை வந்து அறவாளால் வந்து தாக்கப்பட்டிருக்கிறாப்புல. அப்போ அது வந்து ஒரு பென்சிலுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மனநிலையை வந்து அவன் தாக்கியிருக்காப்புல அப்படின்னு சொன்னால், அது ஏன் இந்த மாதிரி ஒரு அருவா தூக்குற அளவுக்கு அவங்களுடைய மனநிலை வந்திருக்குது. ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவனுக்கு வயசு என்ன, ஒரு 13 வயசு இருக்குமா, ஒரு 13 வயசு உள்ள ஒரு மாணவனுக்கு இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொன்னால், இவ்வளோ ஒரு தனியார் பள்ளிகள்லாம் ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு இவ்வளோ பாதுகாப்பு ஒரு ஒழுங்குமுறையில் நாங்கள் வழி நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏன் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டு இருக்குது?
அதுவும் தடுக்க வந்த ஆசிரியரையை வந்து அந்த மாணவன் வந்து வெட்டியிருக்கிறாப்புல. வெட்டினது மட்டும் இல்லாம அந்த மாணவனே அந்த காவல் நிலையத்துல போய் சரண்டர் ஆயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த மாணவனுக்கு ஒரு வெட்டப்பட்ட பிறகு ஒரு 13 வயசு மாணவனுக்கு எப்படி காவல் நிலையத்துக்கு போய் சரண்டர் ஆகலாம்ங்கிற ஒரு உணர்வு அவனுக்கு வெளியே வரும்? அப்ப அதுக்கு காரணம் என்ன? 13 வயது மாணவனுக்கு நம்ம வெட்டினதை நம்ம காவல் நிலையத்துக்கு போயிடுவோம், சரண்டர் ஆயிடுவோம்னு சொன்னா, அப்ப இவனால அதை நினைச்சு போறானா, இல்ல அவனுக்கு பின்னாடி இருந்து யாராவது தூண்டுகோல் செய்யறாங்களா? நீ இப்படி பண்ணு, நீ மைனர் தான், உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, இந்த மாதிரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தூண்டுகோல் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நம்ம இருக்குது. அதே மாதிரி வந்து எல்லாமே பள்ளி மாணவர்கள், சிறுவர்கள் தான். நாங்குநேரி பகுதியில் 2023 இதுல நடந்துச்சு. சின்னத்துறைங்கிற ஒரு மாணவர், 12ஆம் வகுப்பு மாணவர், அவர் அன்றைக்கு வந்து வீடு புகுந்த சக மாணவர்கள் வந்து வீடு புகுந்த வெட்டப்படுற அவருடைய தங்கை தடுக்கும் பொழுது அந்த தங்கைக்கு வந்து வெட்டு விழுந்திருக்குது. அந்த மாணவன் வந்து அவருடைய அந்த தேர்வுல வந்து எவ்வளவு அதிகமான மதிப்பெண் எடுத்த ஒரு திறமையான மாணவருங்கிற எல்லாருமே வந்து பார்த்தாங்க, ஒரு பாராட்டினாங்க. இப்ப அந்த மாணவனுக்கு மறுபடியும் வந்து தாக்கப்பட்டிருக்கிறாங்க. திரும்ப இப்ப சம்பவம் ஒரு கும்பல் வந்து ஒரு 3-4 பேர் சேர்ந்து வந்து மாணவனை கொண்டு போய் அவனை தாக்கி இருக்கிறாங்க. மறுபடியும் அதை வந்து அந்த மாணவனுக்கு விசாரணை மேற்கொண்டுகிட்டு இருக்கிறோம், பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நெல்லை பகுதியில் திருவைகுண்டம் என்கிற ஒரு பகுதியில் ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவர், அவர் வந்து பேருந்தில் வந்து அவர் ஆங்கில பாட தேர்வு எழுதுறதுக்கு வந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் பேருந்தை நிறுத்தி அந்த மாணவனை பேருந்தை விட்டு இறக்கி அங்கே ஒரு கும்பல் வந்து அந்த மாணவனை வந்து வெட்டி இருக்கிறாங்க. வெட்டி அவர் வந்து அந்த தேர்வு கூட எழுத முடியாமல் ரொம்ப சராமரியாக வெட்டியிருக்கிறாங்க. அவன் வந்து சிகிச்சையில் இருக்கிறான். எதுக்குன்னு கேட்டால் அது கபடி விளையாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முன்விரோதம் காரணமாக இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ தொடர்ச்சியாக இந்த மாணவர்கள் பல விதத்திலும் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு உயிர் பலியாகக்கூடிய ஒரு சூழலுக்கும் ஆளாகி கொண்டு இருக்கிறார்கள் என்றால் இதற்கு யார் காரணம் என்றால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சமூகம் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். கண்டிப்பா சார். சமூகம் அப்படின்றத தாண்டி இப்ப வந்துட்டு ஒரு சிறார்களுக்கு வந்துட்டு உதவி பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்தே ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்ட்டு பல நம்பர்கள் கொடுத்திருக்காங்க. பல கால்கள் அதுல ரெக்கார்டும் ஆயிட்டு இருக்கு. இருந்தும் இந்த மாதிரியான வன்முறைகள் அதிகமா நடக்கிறப்போ எல்லாரோட கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வந்துட்டு கொடுக்கறதுக்கு தவறிட்டாங்களோ, அவங்களோட வேலையில ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க மிஸ் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி கேள்வி முன்வைக்கிறாங்க. உங்களோட கருத்து சார்? இல்ல, அரசு தரப்புல இந்த நாங்குநேரி பகுதியில் இந்த சின்னத்துறைங்கிற மாணவருக்கு நடந்த அந்த சம்பவத்திலேயே வந்து நீதிபதியினுடைய விசாரணை கமிட்டியை வச்சாங்க. அதற்கு பிறகு வந்து மாணவர்களுக்கு சில கட்டுப்பாடு முறைகளை அவங்க வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு கொண்டு வந்து கையில் வந்து ஒரு சில அந்த கயிறுகள்லாம் கட்டக்கூடாது. ஏன்னா இதுக்கு எல்லாமே வந்து ஒரு சாதிய மோதல் அப்படிங்கிற ஒரு அந்த தகவல் பகிர்வுலாம் வெளியில் வருது. இந்த பாதிக்கப்பட்ட வெட்டப்பட்டுள்ள மாணவர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மாணவர்களாக இருக்கிறாங்க. நன்றா பார்க்கலாம், இந்த யார் யார் வாங்கியிருக்கிறாங்களோ அந்த மாணவர்கள்லாம் வந்து ஒரு சாமானிய ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. அந்த தாக்குதல் தொடுத்தவர்கள் வந்து அவங்க ஒரு சாதி ஆதிக்க தன்மை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த சிறு பிராயத்திலேயே வந்து நாங்கள் ஆண்ட பரம்பரை, நாங்கள் தான் வந்து பெரியவங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குன்னு சொன்னா இது யார் மூலம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா அங்கே இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்களுடைய அவங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், அவர்களை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அந்த பகுதி சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய அந்த செயல் தானே இவர்களை பார்க்கும்பொழுது இவர்களை வந்து அப்படி பற்றி கொள்கிறது. அப்ப இதுக்கு பொறுப்பு வந்து அந்த வீட்டார் உட்பட அந்த மற்ற அந்த நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அனைவருக்குமே இதுக்கு பொறுப்புகள் இருக்குது. கடந்த காலத்துல தான் பலவித சாதிய மோதல்களும் சாதிய பிரச்சனைகளும் இருந்திருக்குது, பலவித பாதிப்பு இருந்திருக்குன்னு சொன்னா வர்ற தலைமுறைகள்கிட்டையும் அது தலை தூக்க விடாமல் அவர்களை அடுத்த கட்ட ஒரு சூழலுக்கு அவர்களை பாதுகாப்பாகவும் அதே அறிவு சார்ந்த ஒரு சமூக கட்டமைப்பாகவும் நம்ம ஒருங்கிணைச்சு ஒரு சமூக சமத்துவ சிந்தனையுடன் அவர்களை வந்து நம்ம வந்து வழிநடத்த வேண்டும். அப்ப இந்த பொறுப்பு வந்து பெற்றோர்களுக்கு இருக்குது, பள்ளி ஆசிரியர்களுக்கு இருக்குது, இங்க அரசாங்கத்துக்கு இருக்குது. ஆனா எல்லாருமே வந்து இங்க வந்து ஒரு வேடிக்கை பொருளா தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப தனியார் பள்ளிகளில் வந்து யார் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க? அதை வந்து ஒரு கல்வி சேவை மனப்பான்மையோட நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அது ஒரு வணிகத்தன்மையோட தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க, வியாபாரத்தன்மையோட தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து ஒரு தனியார் பள்ளிகளை நடத்துறவங்களா இருக்கட்டும், தனியார் கல்லூரிகளை நடத்துறவங்களா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து அவங்க பின்புலத்தை பார்த்தாவே சாராய வியாபாரிகளாகவும் மதுபான தொழிற்சாலைகள் நடத்தக்கூடியவர்களாகவும் இதற்கு முன்னவே பலவித சமூக குற்றங்கள் ஈடுபட்டவர்களும் பெரும்பான்மையான பேர்கள் கையில தான் இன்றைக்கு வந்து கல்வி நிலையங்கள் இருக்கின்றன, இந்த கல்லூரி நிலையங்கள் வந்து இருக்கின்றன. இவங்கள் எப்படி வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கல்வி சேவையோ இல்லை ஒரு தரமான வந்து ஒரு நல்ல ஒழுக்கத்தையோ இவர்களுக்கு மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்ப முடியும்? இவர்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக தானே இந்த மாதிரி நிறுவனங்களை, கல்வி நிறுவனங்களையோ கல்லூரிகளையும் அவர்கள் தொழிலாக தானே ஒரு சம்பாத்தியத்துக்காக தானே அவர்கள் தொடங்குகிறார்கள். அப்ப இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முதலில் இந்த சம்பவம் நடந்திருக்கு பாத்தீங்களா? இப்ப இந்த கோயம்புத்தூர்ல இந்த அனுப்பிரியாவுக்கு நடந்த அந்த சம்பவம்
அந்த கல்லூரி நிர்வாகத்தை சார்ந்தவங்க இதுவரை அதுக்கு வந்து ஒரு வார்த்தை கூட பதில் கொடுக்கவே இல்லை. அந்த குடும்பத்தாருக்கு ஒரு ஆறுதல் கூட கொடுக்கவில்லை. அவங்க இந்த இதை வந்து எப்படி மூடி மறைக்கலாம் அப்படிங்கிற விதத்துல தான் அவங்க நடந்துகிட்டு இருக்குது. அந்த நிர்வாகம் என்ன பண்ணியிருக்குது, நம்ம பள்ளியில வந்து ஒரு மாணவிக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குது, எல்லா மாணவிகளும் வந்து கொந்தளிச்சு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு நாம வந்து என்ன பண்ணணும், அப்ப வந்து சரிவர இங்க உள்ள இருக்கிறவங்க மேல வந்து நம்ம விசாரணை மேற்கொள்ளணும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இனிமே வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற எடுத்திருந்தா முதல்ல அவர் என்ன பண்ணிருக்கணும், அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கணும். அதை விட்டு அந்த பையனும் அந்த அம்மாவும் போயிருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னு சொல்ற ஒரு தோணியில தான் அவங்க நடந்திருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து அவங்க இந்த மாதிரி சாதாரண குடும்பங்கள்லாம் வந்து சாமானிய குடும்பங்கள்லாம் வந்து அப்படியே ஒண்ணுமே தெரியாம வந்து அப்படியே புறந்தள்ளிடுவாங்க. இவங்களுடைய குரல் வந்து ஒன்றும் கேட்காது. அதனாலதான் வந்து பாருங்க, அந்த உடல்ல வந்து வெளியில யாரும் வந்துடக்கூடாது, மற்ற மாணவர்கள் வந்து இது தீவிரமா போராடிடக்கூடாது அப்படிங்கிற விதத்துல இவங்க நடந்திருக்கிறாங்க. அப்ப இதுக்கு உரிய விசாரணையை மேற்கொள்ளும் பட்சத்துல அந்த நிர்வாகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நிர்வாகத்தை வந்து அரசு தரப்பே தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கட்டுப்பாடுக்கு கொண்டு வந்து அவர்கள் வந்து தொடர்ச்சியாக, ஏன்னா இங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. இப்ப இந்த குற்றவாளிகளை வந்து மேல அவங்களே வந்து அவங்க மீது விசாரணை வைத்துக் கொண்டே அவர்களை தொடர்ச்சி நீங்க நடத்துங்க அப்படின்னு சொன்னா மேல இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் எப்படி நடக்காம இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும்? கண்டிப்பா அந்த மாணவர்களோட ஒரு கேள்வி, இந்த மாணவர்களுடைய நலனும் இருக்கிறது. அப்ப என்ன பண்ண வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால், அரசு இதனுடைய நிர்வாகத்தை வந்து அவர்களுடைய கட்டுப்பாடுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அரசு எடுத்துக்கொள்வது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தில் யார் யார் ஈடுபட்டிருக்கிறார்களோ அந்த கல்லூரி முதல்வர் மற்றும் அந்த விசாரணைக்கு அன்னைக்கு கூட இருந்த அனைத்து வித ஸ்டாஃபுகள், அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லூரியை சேர்ந்த நிர்வாகி இருக்கிறாங்க பாத்தீங்களா, முதலாளி, அவரையும் இந்த விசாரணை கமிட்டிகளை கொண்டு வரணும். அவங்களுடைய அந்த தகுந்த அந்த உரிய விசாரணைக்கு மேற்கொண்டு அதுக்குண்டான சரியான நீதி வெளிப்படுற அந்த காலம் வரை இந்த நிர்வாகத்தை அரசு தான் நடத்தணும், அவர்கள் கையில கொடுக்க கூடாது. அப்பொழுதுதான் இப்ப படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். கண்டிப்பா சார், நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த ஒரு கேஸ்ல அவங்க நினைச்ச மாதிரியா அந்த அரசாங்க வழியா வந்துட்டு அவங்க கிட்ட பேசி ஒரு நல்ல தீர்வு வரும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்போம் சார். அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா பிள்ளைகளை வந்து சிறு பிராயத்தை எல்கேஜி பார்த்தோம்னு சொன்னா கூட போதும். ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிறவங்க கூட வந்து அவனுக்கு ஏகப்பட்ட புத்தக சுமையை கொடுத்துக்கிட்டு அவனுடைய அந்த வயசுக்கு மீறிய ஒரு அழுத்தத்தை தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த வயசுக்கேற்ற அவனை வந்து எப்படி வழிநடத்தணுங்கிற ஒரு கல்வித்தன்மை தான் வேணும். இவங்க எப்படி அவர்களை வந்து இன்னும் திறனை மேம்படுத்த இது பண்றோம், ரொம்ப அறிவாற்றல் நான் மேம்படுத்த பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மன அழுத்தத்தையும் ஒரு மன சுமைகளையும் கஷ்டத்தையும் தான் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க. அப்போ அந்த மாணவர்களை இலகுவாக அவர்கள் வழி நடத்த வேண்டும். முதல்ல வந்து பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி வகுப்பறைகளில் சக மாணவர்களுக்குள்ள அவங்க நல்ல ஒரு நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு தோழமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுங்க. நல்ல அவர்களை வந்து சகமாக நல்ல ஒரு விளையாட்டு சூழலை ஏற்படுத்தி கொடுங்க. ஒரு நல்லொழுக்க வகுப்புகளை அவங்க நடத்த வேண்டும். பாடம் எடுப்பதற்கு முன்னாலே ஒரு ஆரம்பத்தில் ஒரு நல்லொழுக்க கிளாஸ் நடத்தி அது மூலம் மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்லொழுக்கத்தை பற்றி போதிச்சோம்னு சொன்னா அது அவர்களுக்கு ஒரு நெறி சார்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்ல. அப்ப பெற்றோர்கள் மற்றும் இந்த கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள், அப்புறம் அந்த பள்ளி கல்லூரியுடைய ஆசிரியர்கள், இவர்கள் எல்லாருமே வந்து மாணவர்களுடைய அந்த சூழலுடைய நலன் அறிஞ்சு ஒரு கமிட்டியை ஆரம்பிச்சு அது சம்பந்தம் அந்த மாணவர்களுக்கு எந்தெந்த விதத்தில் அவர்களுக்கு நம்ம சரியா நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை அவர்கள் முன்னெடுக்க வேண்டும். அது மூலம் எடுக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு குற்றங்கள், இந்த மாதிரி ஒரு சில அசம்பாவிதங்கள் நடக்கிறது வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது முறையா வந்து இந்த அரசாங்கமும் இந்த கல்வித்துறையை சார்ந்தவர்களும் அதை எடுக்க வேண்டும், முன்னெடுக்க வேண்டும். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்துட்டு இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க, இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு தவிர்ப்பாங்க அப்படின்னு நம்புவோம் சார். இது தொடர்பாக பல தகவல்களை எங்களோட பரிமாறிக்கொண்டிருக்கு. ரொம்ப நன்றி. நன்றி.